மழை பெஞ்சிட்டு இருக்கு. சாயந்தரத்துல அதாவது 4 மணிலேருந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது. கொடைக்கானல் போகணும்னு நினச்சோம், ஆனால் கொடைக்கானல் ஃபீலிங் இப்போமே இருக்குது நம்மளுக்கு. சூப்பராக இருக்குது. இந்த இதில் சூடாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடணும் ஆசை. பண்ணுவோம். ஏற்கனவே நானும் என் காவியா கொடைக்கானல் போய் பண்ணுவேன். ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஆமாம், காவியா நல்லா என்ஜாய் பண்ணிட்டான் கொடைக்கானல். ஐயோ வாங்க ஒரு லோல்டு பண்றான் பாரு. ஒரு ஹெல்த்தி மடக்கி ஹெல்த்தியான ஒரு சின்ன ஒரு ருசியானது, சிம்பிளானது, உடம்புக்கு பாதுகானது பார்ப்போம். வாங்க. மழை சத்தம் கேட்குது. என்ன போட போறேன்னா, ஏற்கனவே சுசியம் பண்றதுக்காண்டி அந்த பூரணை செஞ்சு வச்சிருக்கேன் வீட்டுக்குள்ள. அதை வச்சு கோதுமை மாவுல போலி பருப்பு போலி ஹெல்த்தியா இருக்கும். சாப்பிடலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஜிலு ஜிலுன்னு இருக்கு, சூடா செஞ்சு சாப்பிடுவோம். கூலிங்கான ஈவினிங் vlog. கோடை மலையில வாங்க செஞ்சுப்போம். இது கோடை மலை மாதிரி இல்ல, இது வந்து அடமலை மாதிரி பெய்யும். இது நம்ம இந்த சீசன் ரெய்னிங் சீசன் இருக்குங்க, அத மாதிரி இருக்கு. ஆமா, ஏன்னா நீ ஃபுல்லாவே இப்படி இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு. இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கு. நல்லா வாங்க போய் போட்டுருவோமா? ஏற்கனவே இன்னைக்கு நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சிருக்கேன். சப்பாத்தி போடுறதுக்காண்டி கொஞ்சம் மதியானம் உள்ள சாதம் இருக்கு. சப்பாத்தி போட்டு சாம்பார் வச்சு இன்னைக்கு சாப்பிட்டுருவோம் நைட்டு அப்படின்னு. ஓகே, இதுலயே நம்ம எப்படி போடுறதுன்னு பார்த்துக்குவோம். சப்பாத்தி மாவு பிணைஞ்சுக்கு நல்லா கொஞ்சம் சாஃப்டா அந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கோங்க. போலிக்கு நம்ம தண்ணியை இதை எடுத்து கொஞ்சம் எண்ணெய் தடவி நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு கல்ல 2 மாங்காய். இதுக்கு போட்ட பூரணம், இது வந்து சப்பாத்தி போடுறது, ரெண்டையும் சேர்த்துட்டு. காவியாக்கு இன்னைக்கு நல்ல வேட்டை. ஆமா, நான் சாப்பிடுவேன். அப்பா வந்து மோந்து மட்டும் தான் அந்த இதுல அந்த கவியில ஊற்றி வச்சுட்டேன். பழத்தை பத்தியா அப்படியே கேரி பேக்ல வச்சு அப்படியே இதாயிருச்சு. நல்லா இருக்கு. இப்படி கணிஞ்சு இந்த 2 ஏத்து அமுக்காத பழத்தை கணிஞ்சு சாப்பிடணுங்க, நல்லா இருக்கும். இன்னைக்கு அந்த ஜூஸ் போட்டுருங்க. நாளைக்கு காலையில புரோட்டீன் ட்ரிங்க் இன்னைக்கு வந்து ஊற வச்சிருக்க மறந்துடக்கூடாதுன்னு. நேத்து நைட்டு காவியா ஒரு காமெடி பண்ணான். அதாவது ஒரு புரோட்டீன் ட்ரிங்க் குடிப்போம் காலையில தினமும். அதாவது அது என்னது பத்மா ஊற போட்டாங்க புரோட்டீன் ட்ரிங்க். அதாவது டெய்லி காலையில வந்து நாங்க 3 பேரும், உங்களுக்கு தர மாட்டேன், நாங்க 3 பேரும் வாழைப்பழம் முதல் நாள் நைட்டே வந்து நட்ஸை ஊற போட்டு வச்சிருந்தோம். பாதாம், முந்திரி, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், காஞ்ச முந்திரி எல்லாமே போட்டு ஊற வச்சுட்டு, டேட்ஸ், பேரிச்சம்பழம் எல்லாம் ஊற வச்சுட்டு காலையில வெறும் வயிற்று எரிச்சோன்னா பல்ல விளக்கிட்டு அதை போட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு அது கூட 2 வாழைப்பழம், கொஞ்சம் பால், பசும்பால், இனிப்பு காண்டி கொஞ்சம் சீனி, தேன் கூட ஊற்றலாம். தேன் ஊற்றிக்கலாம். நல்லா அதை மிக்ஸியில் நல்லா இது பண்ணி கிரைண்ட் பண்ணிட்டு நாங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிப்போம். ஆனா காவியா நேத்து என்ன பண்ணிட்டான்னா அத அந்த நட்ஸ பூரா எடுத்து அப்படியே வடில வந்துட்டான். அது என்னன்னா ஊறவே போடல, தண்ணி ஊத்தல பைத்தியம். நானும் மறந்துட்டேன். எப்படின்னா நான் டெய்லி மறந்துருந்தேன். அதுக்காண்டி அந்த பொறுப்பு அவளே கொடுத்துருக்கேன். டெய்லி நீ நட்ஸ் ஊற போட்டுன்னு சொல்லி அவளை சொல்லியிருக்கேன். இப்ப டெய்லி அவதான் ஊற போட்டுட்டு இருக்கா. நான் சொல்றேன், நைட்டு அவதான் ஊற போடுவா. அந்த வேலை அவளுக்கு தான். உறவுகளே நல்லா கேளுங்க. நேற்று என்ன செஞ்சா, இந்த கற்பம்பூச்சிலாம் வருதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஹாட் பாக்ஸ்குள்ள ஊற போட்டு அந்த கிண்ணத்தை இது மாதிரி குட்டிக்கணும் தானே, குட்டிக்கலாம் இப்படி வச்சு இப்படி லாக் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த கற்பம்பூச்சி இதெல்லாம் உள்ள போகாது அப்படிங்கிறதுக்காண்டி. இவ என்ன பண்ணிட்டா, உள்ள வச்சு தண்ணி ஊத்தாம ட்ரையா அந்த நட்ஸை பூரா ட்ரையா வச்சு உள்ள வச்சு கூட்டிட்டு வந்து நான் தண்ணி ஊத்த மறந்துட்டேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? காலையில சரி ஊறி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்து பாக்குற தண்ணி ஊத்தாம அப்படியே இருக்கு. காவியா மறந்துட்டாங்க. இன்னைக்கு காலையில அந்த ட்ரிங்க் குடிக்கல. நாளை காலையில யாவமா வச்சிருந்தேன். இன்னைக்கு கண்டிப்பா தண்ணி ஊத்த. காவியா வந்து ஒரு தரம் சாப்பாடு மறப்பாளா? நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? தான் மச்சான் என்னால தாங்க முடியல. வயிறு கூட்டுருங்கள. மறதிங்கிறது மனுஷ இயற்கை. அதை பத்தி ஒண்ணும் இல்ல. மனுஷனா வாழ முடியும். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி. ஒண்ணும் இல்ல. அந்த ட்ரிங்க் வந்து உறவுகளே நீங்களும் ட்ரை பண்ணி. நாம சொன்னதே இல்லை இது வரைக்கும், இப்பதான் சொல்றேன். சொன்னது இல்லைன்னா சாரி மன்னிச்சுக்கோங்க. எப்படின்னா ஹெல்த்தி ட்ரிங்க். அது வந்து வெயிட் லாஸ் பண்றவங்க குடிக்க வேண்டாம். வெயிட் லாஸ் பண்றவங்களும் குடிக்கலாம். இல்ல வேண்டாம், வாழைப்பழம் வந்து வெயிட் வேறும். ஆமா, வாழைப்பழம் இல்லாம போடலாமா?
அது அவ்வளவு டேஸ்ட் நல்லா இருக்காது. வாழைப்பழம் தான் இல்ல. வாழைப்பழமும் பேரிச்சம்பழம் தான் ஹைலைட்டா இருக்கும். இப்போ வந்து காவியாவுக்கும் எனக்கும் கொஞ்சம் வெயிட் ரொம்ப வெயிட் லாஸ் ஆயிட்டோம். அதனால வெயிட் கெயின் பண்றதுக்கு அது குடிக்கிறோம். அதாவது இது குடிச்சா உங்க ஸ்கின் க்ளோ ஆகும், வெயிட் கெயின் ஆகும், அப்புறம் வந்து வெள்ளையாவாங்க, ஹேர் ஃபால் வருது இருக்காது. ஆமா இருக்காது, ஸ்கின் நல்ல க்ளோயிங்கா இருக்கும். ஆமா அதுக்காக நல்ல ஹெல்த்தி ட்ரிங்க் இது வந்து. டெய்லி காலையில வெறும் வயித்துல ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நபருக்கு போடுறோம்னா ரெண்டு போடுங்க. 2 முந்திரி, 2 பாதாம், 2 பாதாம் போடலாம், பிஸ்தா போடலாம், வால்நட் போடலாம். எங்களுக்கு வால்நட் அந்த ஸ்மெல் வந்து ஒரு ஆமா நல்லாவே இல்ல வால்நட். டேட்ஸ் 2, அத்திப்பழம் 1 போதும். ஒரு ஆளுக்கு சொல்ற குவாண்டிட்டி வந்து ஒரு ஆளுக்கு ஒரு வாழைப்பழம், ஒரு 100 ml பால், பசும்பால் போட்டு நல்லா மிக்ஸியில் அடிச்சு ஒரு டம்ளர் ஃபுல்லா ஜூஸ் டம்ளர் ஒரு டம்ளர் நீங்க குடிச்சிட்டீங்கன்னா டெய்லி நல்லா இருக்கும். நான் இன்னொரு நாள் நான் அந்த இது எப்படி பண்றேன்னு காலையில அதிகாலை நான் உங்களுக்கு சொல்லலாம். அதனால வீடியோ எடுக்க முடியும். அதனால இப்ப சொல்றேன், இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இந்த ட்ரிங்க் வந்து வெயிட் கெயின் பண்றதுக்கு கூடுறதுக்குனால வந்து அவ்வளவு கொடுக்க மாட்டேன். அப்பா கிடையாது. நாங்க ஒல்லியா இருந்தாலும் நாங்க குடிப்போம். அப்பாக்கு தேவைப்படாது. ஏற்கனவே என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? ஏன்னா காவியா அதை சாப்பிட்டு ஆள் சக்கச்சவேன்னு வந்திருக்கான். ஆமா இருந்தது காவியா நல்லாவே பிரைட் ஆயிட்டா. ஆமா இப்போ 1 மாசம் தான குடிக்கணும். ஆமா அதனாலதான் கொஞ்சம் தொடர்ந்து குடிச்சோம்னா பாருங்க. பூரணம் இது வந்து நான் சுசியத்துக்கு செஞ்ச பூரணம் இருக்கு. இதை வச்சு இப்போ பருப்பு போலி பண்ண போறேன். என்ன போலி? பருப்பு போலி தான் பைத்தியம். அப்படியா? எஸ். அப்ப கோதுமை போலின்னு சொன்னா கோதுமை மைதால பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆக்சுவலா போலினா என்னன்னே தெரியும். எனக்கு பிடிச்சதே தேங்காய் போலி தான். இல்லடா டேஸ்டா இருக்கும். தேங்காய் போலினா தேங்காவும் வெல்லமும் மட்டும் வைப்பாங்க. பருப்பு போலினா பருப்பும் இது ஒரு சுசியத்துக்குள்ள வைப்பாங்க போதுமா, அதுல பண்ணுவாங்க. இது வந்து கடைகள்ல மைதா போடுவாங்க. நான் மைதா யூஸ் பண்ணவே மாட்டேன் பெரும்பாலும். மேக்ஸிமம் 90% யூஸ் பண்ண மாட்டேன் மைதா. அதனால இப்போ கோதுமை மாவுல நாங்க போடுறோம். ஆனா தேங்காய் போலி தான் எனக்கு பிடிக்கும். கோதுமை உடம்புக்கு ரொம்ப நல்லதுதாங்க. ஏன்னா மைதா ஜீரணமாக ரொம்ப டைம் ஆகும், மாச கணக்காகும். பெரும்பாலும் எனக்கு வந்து இந்த மைதா, டால்டா இந்த ஐட்டம் நான் சேர்க்கவே மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். அதே போல இந்த சோடா உப்பு, பேக்கிங் சோடா உப்பு அந்த மாவுக்கு இதுக்கெல்லாம் போடுவாங்க, இந்த இதுல பூரி இதுக்கெல்லாம் போடுவாங்க, அது நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அதாவது நம்ம புரோட்டா வந்து நம்ம ஒரு மாதத்துல 2 டைம் சாப்பிடுவோம். அது கடையில வாங்குறோம், அது வேற விஷயம். அது என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி சாப்பிடுவோம். சரி காமி கல்லு இந்த தோசை கல்லை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அப்ப இது 1 செகண்ட் ரெடி ஆயிடும். இந்த அவ்வளவுதான், இந்த போட்டோம்ல இப்படிதானா? கடையில போட்டு தரும்போது நான் பார்த்ததே இல்லை. இதை வச்சுட்டு ஆலு பரோட்டா மாதிரி. ஆலு பரோட்டா அம்மா ஆலு பரோட்டா போட்டுதாம்மா போட்டு தரேன். இந்த இடத்துல இதை நான் நல்லா இப்படி பண்ணிடணும். கைட்டே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டலாம். இலையில வச்சு பண்ணுவாங்க கடையிலலாம். இலையில வச்சு பண்ணுவாங்க. இப்போ அவசரத்துக்கு மழையா இருக்கா, இது ஆக்சுவலி நான் இதை திங்க் பண்ணியே பார்க்கல, சடன் ரெசிபி. அதனாலதான் இருக்கதை வச்சு மேனேஜ். அதுலயே வேற நீ அப்பா வீடியோக்குள்ள வந்து ரொம்ப நாள் ஆச்சு. காவியா மட்டுமே போட்டுட்டு இருந்தா. வீடியோ போட்டு நாங்க ரொம்ப நாள் ஆச்சு. காவியோட ரெசிபிஸ் அந்த அந்த மாவையும் சாப்பிட்டுருவா, இந்த பூரணத்தையும் சாப்பிட்டுருவா. காவியா போதுமா? காவியா ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் இந்த அடுப்பு மேலே ஏறி உட்காந்து உள்ள போலி ரெடி ஆயிடும் வயிற்றுக்குள்ள. ஆமா, பெட்டர் ஐடியா இல்ல? அறிவுக்கு நீ எங்கேயோ இருக்கணும். படுத்து நிமிஷம்னால தாங்க முடியும். அதான் ஒன்னையும் உங்க அப்பாவையும் சமாளிச்சுட்டு இருக்கேன். எங்கேயோ இருக்க வேண்டியதான் ஒன்னையும் உங்க அப்பாவையும் வச்சு சமாளிச்சுட்டு இருக்கேன். எப்ப ரெடி ஆகும், எப்ப சாப்பிடலாம் கொஞ்சம் கனமா போட்டிருக்கேன். அப்பா வந்து இனிப்பா என்ன கொடுத்தாலும் சாப்பிடுறாரு. அப்பா வந்து இப்படி போடும்போது ரியாக்ஷன் தெரியுமா? ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இல்ல சுகர் இல்ல, வெயிட் போடுல, ஸ்வீட் வந்து வெயிட் போடும். அது தைரியத்துல தானா? ஆனா சயின்டிபிக்கலா பார்த்தா பிரஷர் இருக்கவங்களும் அதிகமா ஸ்வீட் எடுக்க கூடாது, உப்பு எடுக்க கூடாது, சால்ட் எடுக்க கூடாது, ஸ்வீட் எடுக்க கூடாது.
காவியாக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன், கரெக்டா பண்றாளான்னு பார்ப்போம். குட்டியா இருக்குல்ல? நான் எனக்கு காணாம போட்டேன். இது கொஞ்சம் லேசா போட்டுருக்கேன். நான் என்ன சொல்லிட்டு அவளும் அதான் சாப்பிட்டு இருக்கா. அதை சாப்பிட்டோம். பிள்ளையெல்லாம் வந்து வெந்ததுல பாதி வேகாததுல பாதி எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. வெந்தது வேகாதது வேக போகிறது முதற்கொண்டு காய அப்படியா? அப்படிலாம் கிடையாது. நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா பிகரா இருக்கீங்க. காவியா அப்படித்தான். இந்த மாதிரி எடுத்துறாத. கட்டி போடு, கட்டி போடு. இப்படி ரைட்டா? நான் தான் அது வேகன்னு தான் பார்த்தேன். வெந்தது வேகாதது வேக போகிறது முதற்கொண்டு காவியா சாப்பிடுவோம். அப்பா காவியா அந்த ட்ரிங்க் குடிச்சு ஆள் செக்கச்சவே ஆயிட்டான். இல்ல இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா வெயிட் போடல இன்னும். அது என்ன, ஒரு நாள் குடிக்கா ஒரு நாள் இப்படி மறந்துருக்கும். நல்ல சாப்பிடல வெயிட் பண்ணுங்க. காவியா வெயிட் அவள் தான்ப்பா போட மாட்டேங்கிறா, வேணுக்குன்னு சாப்பிட மாட்டேங்கிறா, உங்க முன்னாடி தான் நடிக்கிறா. அப்படி டான்ஸ் நல்லா பிராக்டிஸ் பண்றா, அதனால வெயிட் அவ்வளவா ஏற மாட்டா. கண்டிப்பா அது தெரிஞ்சது. என்ன இப்ப ஏதாவது ஒரு புது பாட்டு ரிலீஸ் ஆயிட்டா போதும், காவியா பிராக்டிஸ் பண்ணிடுவா. உடனே பண்ண மாட்டேன். பார்த்தோன்னே கேட்ச் பண்ணிப்பா. அதை எப்படி பண்ணுவான்னா பாத்ரூம் சிங்கர் மாதிரி ரூமை பூட்டிக்கிட்டு பெட்ரூமை பூட்டிக்கிட்டு உள்ள நின்றுதான் ஆடுவா. இல்ல அவ முன்னாடி ஆடுவேன். நான் உங்க முன்னாடி ஆடிருக்கேன்ல, ஃபேமிலி முன்னாடி வெளியில ஆடுவேன். அப்ப நீ என்ன டான்சரு? ஆனா நான் யூடியூப்ல போடுறேனே, அத உங்களை பாக்குறாங்களே. அதான் நீ நல்லா ஆடுன்னு சொல்றோம். போல் ரெடியா? நான் ஒண்ணு சொல்லிருக்கேன், இன்னொன்னு சுட்டுக்கிறேன். இப்பவே சுடுதா சுடுதா சுடுதா. இன்னொன்னு சுட்டுக்கிறேன். பட் கொஞ்சம் பெருசா அதே அவ சொன்ன மாதிரி வாழைப்பழம் இல்லையா, வாழைப்பழம் போலி போடுவாங்க. சாரி வாழை இலை, அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஆமா வாழை இலையில தான் பண்ணுவாங்க. அதான் சொல்ல, இப்ப மலைக்கு சடனா யோசிச்ச ஸ்நாக்ஸ். இன்னும் பெஞ்சிட்டு இருக்கு மழை. ஓகேமா சாப்பிடலாம். ரெண்டாவது என்ன பண்றதுங்க? நான் சாப்பிடலாம். இத வரேன், இன்னொன்னு போட்டுக்கிறேன். இது ஊத்து. மறுபடியும் அதே காமிச்சிட்டு இருக்கா. இப்போ அவளுக்கு வந்து சாப்பிடணும். இதை சாப்பிட்டா நாகா சூப்பர் டேஸ்ட்மா. நான் சொல்றேன் ஊத்தி இருக்கேன். போலி ரெடி ஆயிடுச்சு. கோதுமை போலி கொஞ்சம் கனமா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி. ஆனா நல்ல டேஸ்ட்மா. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சாப்பிட்டாச்சு. காவே சாப்பிட்டு வரேன். நல்லா இருக்கு. சாப்பிட்டா இருக்கேனா? சாப்பிட்டா இது கனமா இருக்கு, என்ன சாப்பிட்டா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த மலைக்கு ஏதோ ஆரம்பிக்கலாங்களா? சாப்பிட சூப்பரா இருக்கும். ஆமா சூப்பர். நல்லா இருக்கு. அடுத்து ஒரு நல்ல வீடியோல மார்வெலஸ் சந்திக்கிறோம். ஆமா, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னைக்கும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும். கூடிய சீக்கிரம் நாங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுக்க போறோம். ஆமா, அது எய்ம் பண்ணிருக்கோம். ஓரளவு நாங்க எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் சஸ்பென்ஸ் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க, திரும்ப திரும்ப கமெண்ட்டுக்கும் நாங்க வந்து ரிப்ளை பண்றோம். எல்லாம் வச்சிருக்கோம். அந்த நாள் நெருங்கிட்டு இருக்கு. எல்லா கமெண்ட்டும் நாங்க வச்சிருக்கோம். அந்த கமெண்ட்க்கு வந்து நாங்க ரிப்ளை பண்ண போறோம். அதையும் தவறாம பாருங்க. கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ தயாராகிட்டு இருக்கு. ஓகேவா? பாய். சரி, அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கும் ஆதரவு கொடுங்க. பை.